ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 7. ஒரு பொண்ணு ஃபாரஸ்ட்குள்ளே தனியாக நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஏதோ ஒன்று விழுது பெரிய வெளிச்சம் வரதை பார்க்கறத நோக்கி ஓடுறா. நஃபமி அப்படின்னு சொல்லி ரேஷியா எழுப்பவும் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஆமா ரஃப்டாலியாவோ ஃபீலாவியோ எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். தெரில, நம்ம 2 பேர் மட்டும் தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு ரேஷியா சொல்கிறா. என்னோட ஷீல்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு, இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஷீல்டு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் கண்முழிச்சு பார்த்ததுல இருந்தே உங்க ஷீல்டு இப்படி தான் இருக்கு அப்படின்னு ரீஷியா சொல்றா. எல்லாமே ரீசெட் ஆயிட்டு நான் லெவல் 1க்கே போயிட்டேன், நீயும் லெவல் 1ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கத்தணும்னு தோணுச்சுன்னா கத்து, நான் எதுவும் கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாத்துக்கும் அந்த கியோதா காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா எந்திக்கிறா. ரஃப்டாலியா உனக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா ரஃப்டாலியா ரொம்பவோ குட்டியா மாறிட்டா. இவங்க ஏதோ ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, பட் அது ஒரு கதவு திறந்தா இருக்கு. ரஃப்டாலியாவோட ஸ்வாட் அவளுக்கு ரொம்பவோ வெயிட்டா இருக்கு. இதை விட்டுட்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்லவோ என்கிட்ட இருக்கிற ஒரே வெப்பன் இதுதான் அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ரஃப்டாலியா மீட் பண்ணும்போது எப்படி இருந்தாலோ அப்படி இருக்கிறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கறான். மாஸ்டர் நான் குட்டியா மாறி இருந்தாலுமே ஸ்டில் உங்களோட ஸ்வாட் தான் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லுவோம். அதுவும் கரெக்ட் தான், நான் ஃபர்ஸ்ட் ஒன்று மீட் பண்ண மாதிரி இப்போ நீ இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கைஸ் கொஞ்சம் இங்க பாருங்க அப்படின்னு ரீஷியா காமிக்கிறா. பார்த்தா அந்த இடத்துல யாரோ தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. வெளியே போறதுக்கான வழியும் உங்களுக்கு தெரியுது, என்னதான் இருக்குன்னு போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாருமே அது வழியா வெளியே போறாங்க. வெளியே போய் பார்த்தா அந்த டோரிமான்ல வர எனிவர் டோர் மாதிரி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட கனெக்ட் ஆயிருக்கு. அது ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியுது, சுத்தி தனியா தான் இருக்கு. இந்த கடல்ல அலை வருது, ஆனா காத்து எதுவுமே அடிக்கல. இது ஏதோ ஃபேக்கா கிரியேட் பண்ணி வச்ச ஒரு இடம் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா காமிக்கிறா. அந்த கடலுக்கு ஒரு எண்டிங்கே இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா நம்ம கடலுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ள இவங்க போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீல் இவங்க பக்கத்துல எங்கேயுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபீல ஒரு நாள் கூட தனியா இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கொஞ்சம் வருத்தப்படுறா. கவலைப்படாத, ஃபீலோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்றா. இவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வருது. இது என்ன கார்ட்போர்ட் மான்ஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லுவோம். ரஃப்டாலியா அதை அட்டாக் பண்ணி கொள்றா. அதோட பீசஸ் நம்ம ஹீரோ ஷீல்டுக்குள்ள போடுவோம். கார்ட்போர்ட் ஷீட் அப்படின்னு புதுசா ஒன்று கிடைக்குது. அண்ட் ரஃப்டாலியாவோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலியமா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே இவங்க அங்க இருக்கிற லோ லெவல் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு அவங்களோட லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவனோட புது ஷீல்டு எல்லாத்தையும் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல டேஸ்டான தண்ணி இருக்கு. இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து திடீர்னு ஏதோ ஒன்று வருது. தண்ணிக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்னு சொல்லப்படுற அந்த கப்பா மாதிரி ஒன்று வருது. ரஃப்டாலியா அதை அட்டாக் பண்ண போகவோ இல்ல வேண்டாம் ரஃப்டாலியா அது ஒன்னை விட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள அவ அட்டாக் பண்ண போறா. இப்போ அடி வாங்கி கீழே விழறா. நம்ம ஹீரோவோட 2 ஷோல்டரையுமே அதை அட்டாக் பண்ணுது. ரஃப்டாலியா இங்கிருந்து போயிரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் மேல இருந்து கையெடு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா அதை அட்டாக் பண்றா. ரஃப்டாலியா ரேஷியா 2 பேருமே அதை என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்கி. இப்போ அந்த மான்ஸ்டர் டைரக்டர் ரஃப்டாலியா ஃபேஸை போயிட்டு கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகவோ இல்ல வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். அதுக்குள்ள ரெட்ஸ் வச்ச ஒரு பொண்ணு அதை அசால்ட்டா கொண்டுருதா. உங்களை கொஞ்ச நேரம் தான் கவனிக்காம விட்டேன், அதுக்குள்ள பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. என்னோட பேரு ஹாசியாமா கீஸ்னா தி ஹண்டிங் கார்டினல் ஹீரோ அப்படின்னு வா சொல்லவும். எனது கார்டினல் ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட மாட்டீங்களா நான் கேட்கவும். நஃபுமி யுவட்டானி கார்டினல் ஹீரோல நான் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். எனது நீயோ கார்டினல் ஹீரோவா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதே அப்படின்னு சொல்லி கீஸ்னா கேட்கவும். எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பேரை வச்சு பார்க்கும்போது நீ ஜாப்பனீஸா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஷீல்டு ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. சரி வா நஃபுமி நம்ம இடத்துல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கீஸ்னா கூப்பிடுறா. ஓ அப்படின்னா நீ ஒரு கார்டினல் ஹீரோ வேற வேர்ல்டுல இருந்து வந்திருக்க, உன் கூட இருக்கிறது ரஃப்டாலியா ரேஷியா கரெக்டா நஃபுமி அப்படின்னு அவ கேட்டுட்டு நஃபுமின் கூப்பிடலாம்னு கேட்கவும். நீ என்ன வேணா கூப்பிடு, பதிலுக்கு நானும் உன்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு அவ கேட்கவும். ஏன் உனக்கு இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும். இருந்தாங்க, பட் இப்போ என் கூட இல்ல, நான் சமன் பண்ணப்பட்ட இடத்துல வந்து எதிரி கண்ட்ரி கிட்ட மாட்டிக்கிட்டேன். சோ அவங்க என்ன பிடிச்சி இந்த இடத்துல அடைச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு அவ சொல்றா. அவங்க எப்படி ஒன்னு பிடிச்சி வைக்கணும், அப்புறம் எப்படி வேவ்ஸ் கூட சண்டை போடுவாங்க நம்ம ஹீரோ கேட்கவும். ஒன்ன சமன் பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கலாம், என்ன சமன் பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. கிளார்க்குக்கும் கிளாஸ்க்கோ அப்புறம் எப்படி வேவ்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். கிளார்க்கும் கிளாஸ்மா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும். அவங்களும் ஒன்ன மாதிரி தான் வேற வேர்ல்டுல இருக்கிற ஒரு கார்டினல் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவங்கள மீட் பண்ணிருக்கியா, கிளாஸ் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்லவும். நீ அவங்க கூட ஃப்ரெண்டுனா என்னால இதுக்கப்புறம் உன்னை நம்ப முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நான் தானே உன்னோட உயிரை காப்பாத்தினா அப்படின்னு அவ கேட்கறா. வயசு எத்தனை நம்ம ஹீரோ கேட்கவும். 18 வயசு அப்படின்னு அவ சொல்றா. நான் உன்ன ஒரு குட்டி பிசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நிப்பாட்டவும். பிசாசன்னு தானே சொல்ல வந்தா அப்படின்னு அவ கேட்கறா. குட்டி பிசாசா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ரேஷியாவோ ரஃப்டாலியாவோ யோசிக்கிறாங்க. அவங்க கூட ஃப்ரெண்டுனா நீ எங்களை ஏமாத்தி எங்களை கொல்ல ட்ரை பண்ணுவ, இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எதுக்காக ஒன்ன கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும். நீ அவங்க கூட சேர்ந்தவா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படின்னா நீ என்ன நம்பல அப்படின்னு சொல்லி கீஸ்னா அவளோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே வெட்டிட்டா. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. பார்த்தல, நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சா கூட என்னால கொல்ல முடியாது, ஏன்னா என்னோட அந்த வெப்பன்ஸ் ஹண்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். சோ மான்ஸ்டர்ஸை மட்டும் தான் என்னால கொல்ல முடியும். இப்ப வாட்சி நீ என்ன நம்புறியா, இதுக்கப்புறம் நான் தனியா இருக்க தேவையில்ல, சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இப்போ சாப்பாடுக்கு தேவையானதை அவ வெட்டலான்னு போகவும் நான் சமைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாய்சன்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு கீசனா சொல்லவும் பிரச்சனை அது இல்ல, யார் பெஸ்டா சமைப்பாங்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ சமைக்கவோ உன்னை சமைக்க விட்டு ரொம்பவே நல்லதா இருக்கு நஃபூமி, சூப்பரா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கீசனா சொல்றா. இப்போ அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கு. எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஏன்னா ரஃப்டாலியா உனக்கு இன்னுமா பசிக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்குமோ இல்ல அதெல்லாம் இல்ல, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டு அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணப்போ நீ ரொம்பவே அதிகமா சாப்பிடுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும் டமி ஹியூமன்ஸ் ஃபாஸ்டா வளருவாங்க, ஸோ அதுக்கு தான் அதிக சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உனக்கு இன்னும் பசிக்குது அப்படி தானே, சரி நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இதுக்கப்புறம் நான் தனியா இருக்க தேவையில்ல, நீங்க என் கூட இருப்பீங்கன்னு கீஸ்னா சொல்லவும் சாரி கீஸ்னா எங்களுக்கு வேற வேலை இருக்கு, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல நீங்க நினைச்சாலும் இங்க இருந்து போக முடியாது, ஏன்னா இது ஒரு இன்ஃபினிட் லேபிரின்த், இது கிட்டத்தட்ட வேற ஒரு டிமென்ஷனல் மாதிரி அப்படின்னு சொல்றா. இங்க மாட்டிக்கிட்ட யாராலையுமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு கீஸ்னா சொல்லவும் எத்தனை வருஷமா நீங்க இருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். முதல் 2 வருஷத்தை தான் நான் கவுண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் என்றதையே விட்டுட்டேன். அண்ட் இங்கேயும் டே அண்ட் நைட்லாம் உண்டு, இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில நம்ம இதை பத்தி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்றா. அவளால வேணா முடியாம இருக்கலாம், நம்ம கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிச்சு தப்பிச்சு வெளியே போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல தான் நான் என்னோட மொத்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணும்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னால இங்க இருக்கவே முடியல, சூசைட் பண்ணலாமான்லாம் ஒரு கட்டத்துல யோசிச்சிருக்கேன். ஆனா இங்க எனக்கு நிறைய டைம் இருக்கு, நான் இந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம், சோ எப்படியாச்சும் வெளியே போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நான் முயற்சியை கைவிடல. பல வருஷமா நான் தேடினதுல இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துல இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையுமே நான் கொண்டுட்டேன், இருந்தாலும் எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க, எனக்கு தெரிஞ்சு வெளியே போறதுக்கான வழி இந்த இடத்துல தான் இருக்குன்னு கீஸ்னா சொல்லவும் அப்படின்னா நீயே இன்னும் போல நம்ம ஹீரோ கேட்கறா. அதை நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. இன்ஃபினிட் லேபிரின்த்னா அது போய்கிட்டே தானே இருக்கும், இந்த இடத்துல இது முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதோட ஸ்பேஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் வேற டிமென்ஷனல் தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இது வழியா அப்படின்னா நீ போயிருக்க வேண்டியதுன்னா இதை தாண்டி போக பயமா நம்ம ஹீரோ கேட்கவும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் அது வழியா வெளியே போகலான்னு பாக்குறான், ஆனா நம்ம ஹீரோவால அதுக்கு மேல போக முடியல. இப்போ தெரியுதா நான் ஏன் வெளியே போலன்னு, இதுக்கு மேல நம்மளால கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்றா. இது இந்த இடத்துல இருக்கிற ஒரு பக் மாதிரி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பக்னா என்ன அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கறா. எந்த ஒரு 3D அண்ட் 2D கேமா இருந்தாலும் அதுல ஒரு பக் இருக்கும், அந்த பக் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த நஃபமி நீ கேட்ட மாதிரியே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கீஸ்னா கேட்கவும் நான் இப்போ இருக்கிற லெவலில் என்னால் இதை கிரியேட் பண்ண முடியாது, அதனால தான் ஒன்றை கிரியேட் பண்ண சொன்னேன். இது ஒரு பயோ பிளான்ட் நம்ம ஹீரோ சொல்லவோ இது என்ன பண்ண அப்படின்னு அவ கேட்குறா. நீயே பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கீழே தூக்கி போடுறான். ஃபர்ஸ்ட் சீசனில் நோயராஜு ஒரு வில்லேஜில் கொண்டு போய் ஒரு பிளான்ட்டை வச்சிருப்பான், அது மான்ஸ்டர் மாதிரி ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த பிளான்ட்டை தான் நம்ம ஹீரோ ரெடி பண்ணியிருக்கான். நம்ம போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா ஸ்பேஸையே உடச்சிக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பிளான்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்பேஸை உடைக்குது. கீசுனா நீயும் வா நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே இருந்து கீழே குதிக்கிறான். பட் கீசுனா பயப்படுறா. கீசுனா என்ன நம்ப எங்க கூட வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவளோட தூண்டில் இருக்கிற அந்த ரோப்பத்துக்கே வா போடுவோம். நம்ம ஹீரோ அதை படிக்கிறான். கீஸ்னாவோ சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூடவே சேர்ந்து குதிச்சிருதா. நம்ம ஹீரோ பிளான் பண்ணபடியே இவங்க எல்லாருமே இப்போ அந்த இன்ஃபினிட் லேபிரின்த்ல இருந்து வெளியே வந்துருந்தாங்க. இந்த செடி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே இதை வளர விட்டா ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த செடியை டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தான். கடைசியா ஒரு வழியா அந்த சமன் பண்ணப்பட்ட வேர்ல்டுக்கே நான் திரும்ப வந்துட்டேன், இன்ஃபினிட் லேபிரின்த்ல இருந்து வெளியே வந்துட்டேன். கிளார்க்கையும் கிளாஸையும் என்னால போய் பார்க்க முடியும், யாஹோ ஒன்னால தான் நான் அதுல இருந்து வெளியே வந்திருக்கேன் நஃபமி, ரொம்பவுமே தேங்க்ஸ் நஃபமி அப்படின்னு கீஸ்னா சந்தோஷத்துல நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு சுத்திட்டு இருக்கா. ரஃப்டாலியா ரேஷியா 2 பேருமே கட்டிப்பிடிச்சு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. ஒரு வழியா அவங்க அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிளாஸ் கிளார்க் அப்படின்னு சொல்லி வேற வேர்ல்ட்ல இருக்கிற ஹீரோஸ்ல ஒருத்தி தான் இவளும். 4 கார்டினல் ஹீரோஸ்ல இந்த கீசுனாவும் ஒருத்தி. வெளியவே வர முடியாத அளவுக்கு அடைச்சு வச்சிருந்த அந்த இன்ஃபினிட் லேபிரின்த்ல இருந்து கீசுனாவை இப்ப நம்ம ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். பட் நம்ம ஹீரோ இப்ப வேற ஒரு வேர்ல்டுல இருக்கான். இந்த இடத்துல ஃபீலோவை நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிட்டான். ஃபீலோ எந்த இடத்துல இருக்காங்கிறதே நம்ம ஹீரோக்கு தெரியல. என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.